அனைவருக்கும் வணக்கம். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ஒன்றியம் மகாதேவப்பட்டணம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் செயல்படும் தேசிய பசுமை படை சார்பாக 2024-25 கல்வியாண்டுக்கான மிஷன் இயற்கை செயல் திட்டம் பள்ளியில் சிறப்பாக செயல்பட இருக்கிறது. இதில் முதல் நிகழ்வாக பதிவு செய்யப்பட்டு இரண்டாவது நிகழ்வாக ஒரு 5 கருப்பொருள் கொடுத்துருக்குறாங்க. பசுமை பரப்பு, தண்ணீர், கழிவு, ஆற்றல், காகிதம். இந்த 5 கருப்பொருளுக்கும் 5 அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டு அமைச்சரவை உருவாக்கப்பட்டு விட்டது. அடுத்த நிகழ்வாக தணிக்கை, பள்ளி அளவில் ஒரு தணிக்கையும் சமூக அளவில் ஒரு தணிக்கையும் எடுக்கப்பட்டது. இந்த தணிக்கையில் என்னென்ன இருக்கிறது, என்னென்ன பள்ளிக்கூடத்துக்கு தேவை அப்படிங்கிறது தணிக்கை செய்யப்பட்டு அந்த பணி முடிவு பெற்றது. அடுத்த நிகழ்வாக அந்த தணிக்கையின் மூலமாக என்னென்ன தேவை, இந்த ஆண்டு என்னென்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு செயல் திட்டம் உருவாக்கப்பட்டு அந்த பணி முடிந்திருக்கிறது. இப்போ அடுத்ததாக இந்த செயல் திட்டம் ஏற்கனவே பள்ளிக்கூடத்தில் என்னென்ன இருக்கிறது, ரெண்டாவது எது இல்லை, மூன்றாவது என்ன செய்ய போகிறோம், இந்த மூன்றையும் பதிவாக இங்கே பதிவிட போகிறோம். அதில் முதல் நிகழ்வாக இப்போ பள்ளிக்கூடத்தில் ஏற்கனவே என்னென்ன இருக்கிறது, இந்த 4 தலைப்பின் கீழே என்னென்ன இருக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதில் முதல்ல பசுமை பரப்பு. இந்த பசுமை பரப்பு அப்படிங்கிற இந்த தலைப்பின் கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் நின்றுக்கிட்டு இருக்கிறது குறுங்காடு. இது 2 ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்டது. இந்த குறுங்காடு இந்த பள்ளிக்கூடத்தில் மொத்தம் ஒரு 50 வகையான உள்நாட்டு மரங்கள் இருக்கிறது. மொத்தம் இந்த பள்ளிக்கூடத்தில் உள்ள மரங்களினுடைய எண்ணிக்கை, அதாவது பெரிய மரம், குறுமரம், சிறு கன்றுகள் இதெல்லாம் சேர்த்தோம்னா மொத்தம் 1000 மரக்கன்றுகள் இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிறது. இதை அந்த குறுங்காடுகளை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. கட் பண்ணுங்க. இப்போ நாம் நிற்கிறது குறுங்காடு. நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு 50 வகையான மரங்களும் 1000 மரமும் இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு சில மரங்களை இப்போ நான் சொல்கிறேன். இது வேங்கை மரம், அந்த இருக்கிறது மகிழ மரம், அப்படிங்கவா. இது நாகலிங்க மரம், இது மகிழ மரம், இங்கவா. இது நார்த்த மரம், இது நீர் மருது, இங்கவா. இது சப்போட்டா, இது முள்ளு முருங்கை, பாதாம் மரம், இதுவா. அப்படி எல்லாத்தையும் காட்ட வேண்டாம், இதுவா. இதை காட்டு. இலுப்பை மரம், அது குமிழ் தேக்கு, இது காட்டு தேக்கு, இதுவா. அப்படியேவா. ஒரு சில மரங்களை மட்டும் சொல்றேன். அது தேக்கு. இது செங்கொன்ற மரம், செங்கொன்றை, அந்த அங்கே வர மகாகனி. இது ரோஸ் வுட்டு, இங்கே வா. இது குமிழ் தேக்கு சொல்லிட்டோமா. அப்படியே வா, உள்ளார வா, அப்படியே எடுத்துட்டே வா. இது கொய்யா, பறவைகளுக்காக நிறைய பழமரங்கள் இருக்கு. கொய்யா, அங்கே நாவல் இருக்குல்ல, நாவல். இங்கே காமி. மகிழ மரம், இது வில்வ மரம், இது மலைவேம்பு, மேலே காட்டு. மலைவேம்பு, சொர்க்கம், இங்கே வா. இது கருமருது, இது நாவல் மரம், இது இது என்ன மரம், அது வாதாமடங்கி, வாதாமடங்கி. அடுத்து இது வச்சிருந்தோம் பூவரசு மரம், பூவரசு மரம், கொடுக்காப்புளி. இதை காமிடா. இது கொடுக்காய் புளி. இப்போ ஒரு மரம் வச்சோமே, என்ன மரம், அங்கே ஆத்து பூவரசு. இப்படி பல வகையான உள்நாட்டு மரங்கள் இந்த குறுங்காடுகளில் வைக்கப்பட்டிருக்கிறது.
அவ்வளோதானே சார்? அப்படியே 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 ஃபுல்லாக ஒரு ரவுண்டு காமி எல்லாத்தையும், அந்த சைடு அப்படியே காமி, சுற்றி காமி அங்கே எல்லாத்தையும். இதை காமி, இந்த இருக்கு ஒரு ஆற்றுக்கு வர சிப்ப வச்சது, அப்படியே எடுத்துக்க. அது அது எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு இப்படி காட்டு, இல்லை காட்டு, அப்படியே நிறுத்திக்க. அப்படியே அவங்க காட்டாங்க, காட்டாக காமிச்சு. சரி வா, இங்கே வா, கட் பண்ணிக்க. கட் பண்ணு, போதும் போதும். அது வணக்கம். அடுத்தது வந்து இந்த பசுமை பரப்பு அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பள்ளிக்கூடத்தில் வந்து மூலிகை தோட்டம் வந்து வச்சுருக்கிறோம். ஒரு சிறிய அளவில் தான் இருக்குது. இந்த ஆண்டு வந்து பெரிய அளவில் மூலிகைகள் வந்து நம்ம வைக்க இருக்கிறோம். இருந்தாலும் ஏற்கனவே இருக்கக்கூடிய மூலிகைகளை பற்றி, இருக்கிற மூலிகைகளை நாங்கள் வந்து காட்டுறோம். இங்கே பொதுவாக மூலிகைகள் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய சித்த மருத்துவம் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த தமிழ் மருத்துவம், பொதுவாக நம்முடைய முன்னோர்கள் 4448 நோய்களை கண்டுபிடிச்சி, அந்த 4448 நோய்களுக்கும் மருந்தையும் நமது முன்னோர்கள் மூலிகைகளாக கண்டுபிடிச்சி வந்து வச்சிருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம எதற்கெடுத்தாலும் ஆங்கில மருந்து கடைகளுக்கு போகிறதும், போய் ஊசி போட்டுக்கிறதும், மாத்திரைகளை வாங்கி சாப்பிடக்கூடிய வழக்கத்தை நம்ம வந்து வச்சு அது மூலமாகவே பல நோய்களை நம்ம உண்டாக்கிக்கிறோம். எளிமையாக நம்ம மூலிகைகள் வச்சு நிறைய நோய்களை தீர்த்து கொள்ள முடியும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய தமிழ் மருத்துவம், இந்த சித்த மருத்துவம் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு, அல்லது அழிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது, அல்லது அது மறைக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட நம்மளுடைய மூலிகைகளை பற்றி நிறைய கொண்டுட்டு போய் சேர்க்கணும். அந்த வகையில் நம்ம பள்ளிக்கூடத்தில் மூலிகைகள் வளர்க்கப்பட்டிருக்கு. என்ன மூலிகைகள் அங்கே இருக்குது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இதில் ஒரு 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 சின்ன கிளை தான், கொஞ்சம் எட்டி போய்க்கலாம், அதுக்கு ரொம்ப கிட்ட கொண்டுட்டு வராங்க. ஒரு சின்ன கிளை வச்சோம். இது வந்து ஓமவல்லி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா கற்பூரவல்லின்னு சொல்லுவாங்க. கற்பூர வாடை அடிக்கிறதுனால இதை வந்து கற்பூரவல்லின்னும், ஓமம் வாசனை வீசுறதுனால ஓமவல்லின்னு சொல்லுவாங்க. சளிக்கு மிக சிறந்த மருந்து, நிறைய இருக்கு. அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கரும் துளசி, இதுவும் சளிக்கு வந்து இதை வந்து சர்வரோக நிவாரணி அப்படிம்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தூதுவளை. தம்பி தூதுவளை தூதுவளை அங்கே இருந்துச்சு பாரு, முள்ள எங்கே இருக்கு, அந்த இருக்கு, எடுத்து காமிப்பா. இதுதான் தூதுவளை செடி. இதுவும் சளிக்கு உள்ள ஒரு அரும் மருந்து தான். குழந்தைகளுக்கு இருக்கிற நெஞ்சு சளியை வந்து கரைச்சி எடுக்கிறதுல முக்கியமான பங்கு இந்த தூதுவளை. அடுத்து வந்து தோற்று கற்றாழை, இதற்கு குமரி அப்படின்னே ஒரு பேர் இருக்கு. பெண்களுடைய நோய்களுக்கு, பல நோய்களுக்கு மருந்தாக இருக்கிறது வந்து குமரி தான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த பக்கம் மருள், இங்க கட்டுப்பா, மருள். இந்த மருள் வந்து காது நோய்க்கு வந்து மிக சிறந்த ஒரு மூலிகை வந்து இந்த மருள். அடுத்தது வந்து முசுமுசுக்கை, அதாவது குரங்கு கைன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு மூலிகை வந்து சளிக்கு உள்ள மூலிகைகள் தான். இதெல்லாம் நாங்கள் வச்சது. இது இல்லாமல் இந்த பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க தும்பை, இதுவும் சளிக்கு உள்ளது. அடுத்து நிறைய மூலிகைகள் வந்து இந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு 100 வகையான மூலிகைகள் கண்டிப்பாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் வெறும் மூலிகைகள் தான். பக்கத்திலே பார்த்தா இதை காட்டுப்பா, இது இல்லை, இது கேசவர்த்தினிங்கிற ஒரு செடி. இது சாதாரண ஒரு துளசி. இது இருந்துச்சப்பா, கீழா நெல்லி இருந்துச்சுங்க. கீழா நெல்லி நிறைய இருக்கு. அதாவது மஞ்சள் காமாலைக்கு உள்ள ஒரு மூலிகை. சிறிய அளவில் இந்த அதை காமி குப்பை மேனி, இது வந்து தோல்வியாதிக்கு மிக சிறந்த ஒரு மருந்து குப்பை மேனி. இப்படி நிறைய மூலிகைகள். அப்படியே ஒரு கீழே காமி வராங்க, அதெல்லாம் அப்படியே ஒரு கட்டுக்கீழ். இதுதான் பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மூலிகைகள். போதும். வணக்கம். அடுத்து நம்முடைய பள்ளிக்கூடத்தில் வந்து குடிநீர் ஒரு 5000 கொள்ளளவு உடைய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இருக்கு. மாணவர்களுக்கு வந்து நல்ல சுகாதாரமான குடிநீர் வந்திருக்கு. நிறைய தண்ணீர் வரும் எல்லாமே.
அங்க அப்படியே அந்த பக்கம். அடுத்தது வந்து கழிவு அப்படிங்கிற தலைப்புல இந்த குப்பைகள் இன்னைக்கு வந்து உலகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருப்பது எதுன்னா இந்த குப்பைகள் தான். அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாட்டில் குப்பை மலை உருவாகுது, பிளாஸ்டிக் மலையே உருவாகிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம பள்ளிக்கூடத்தை பொறுத்த வரைக்கும் மக்கும் குப்பை மக்காத குப்பை அப்படின்னு தனியாக வந்து பிரித்து போடுறோம். இப்போ இங்கே நிறைய மரங்கள் இருக்குது. இந்த மரங்களிலிருந்து விழக்கூடிய இலைத்தலைகளை எல்லாம் வந்து ஒரு இடத்துல போட்டு அதை நம்ம வந்து பெரிய அளவில் முயற்சி செய்ய வேண்டாம். அந்த விழுகிற இலைகளை எல்லாம் எடுத்து ஒரு இடத்துல போட்டோம், சமதளத்தில் அப்படியே போட்டோம்னா அது தானாகவே எருவாக வந்து மாறிடும். அந்த இடத்துல வந்து ஒரு துர்நாற்றமோ எதுமோ மக்கும் குப்பைகளை மட்டும் போட்டோம்னா அந்த இடம் வந்து எந்த விதமான பாதிப்பும் வராது. இப்போ இங்கே நம்ம பள்ளிக்கூடத்தில் ஒரு இடத்துல இந்த குப்பை போட்டிருக்கோம். இங்கே பாருங்க, இது ஒரு பெரிய குப்பை மேடு தான். இப்போ இந்த இடத்துல இதை உள்ளர எடுத்தோம்னா நல்ல ஒரு எரு கிடைக்கும், ஃபுல்லாக நல்ல ஒரு எரு கிடைக்கும். இதில் பாருங்க, இந்த விதையெல்லாம் எப்படி, இந்த எருவுக்கு இந்த விதையெல்லாம் அவ்வளவு முளைச்சி வந்திருக்கு. மண்புழு வந்த பாரு, மண்புழு இந்த மாதிரி நல்ல குப்பைகளில் தான் மண்புழு வந்து இருக்கும். இப்போ இது குப்பை தான் கொட்டியிருக்கோம், இதில் ஏதாவது ஒரு துர்நாற்றமோ இல்லை அசிங்கமோ எதுவும் இல்லை பாரு. ஆனால் நம்ம வெளியிடங்களில் குப்பையை பார்க்கும் பொழுது அவ்வளவு அசிங்கமாக கிடக்கு. காரணம் என்னென்னா எல்லா குப்பையும் கொண்ட ஒன்றா போட்டிருக்கு. இப்போ இதே குப்பையை ஒரு இடத்துல ஒரு ஆற்று ஓரமாகவோ இல்லை வேறு எங்கேயோ போட்டோம்னா அது வந்து அழகாக எருவாக மாறி மண்ணாக மாறிடும். அது மண்ணும் நல்லா மண்ணாக மாறும். ஆனால் இது போல் எல்லா இடங்கள்லையும் நம்ம மக்குற குப்பையை வந்து மட்டும் போட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு குப்பை மேடு உருவாகாது. அதனால் நம்மளுடைய இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து இது போல் வந்து மக்கும் குப்பைகளை போட்டிருக்கிறோம். ரெண்டாவது, குப்பைகளை நிறைய பள்ளிக்கூடங்களில் இந்த மக்கும் குப்பையினுடைய மகிமை தெரியாமல் எரிக்கிறாங்க. விவரம் தெரிஞ்சவர்களே எரிக்கிறாங்க. குப்பைகளை எரிக்கவே கூடாது. இந்த இடத்துல போட்டோம்னா இந்த குப்பை வந்து ஒரு அருமையான எரு. இதை வந்து காய்கறி தோட்டம் நமக்கு பள்ளிக்கூடத்தில் வைக்க போகிறோம், அதுக்கு நம்ம போட்டுக்கலாம். இல்லைன்னா இந்த மண்ணோட மண்ணாக இது நல்ல மண்ணாக இதை வந்து மாற்றிடும். அதனால் இந்த எரு நம்ம வந்து இந்த இப்போ உரமெல்லாம் நிறைய சொல்கிறாங்க, செயற்கை உரமெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. மண்ணுக்கு உரம் வந்து மரம், இந்த இலை தலைகள் தான். அதனால் இந்த மக்கும் உரத்தை வந்து இது போல் எல்லாரும் பயன்படுத்தணும். பள்ளிக்கூடத்தில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அடுத்தது மக்காத குப்பைகள். மக்காத குப்பைகளை வந்து அரசாங்கம் எடுத்துக்கணும், ஆனால் நம்ம பள்ளிக்கூடத்தில் எடுத்துக்கிறதுல. அதற்கு தனியாக வந்து மக்காத குப்பைகளை வந்து போடுறோம். இப்போ அதை பார்க்கலாம். மக்கும் குப்பை பார்த்தோம், அடுத்து மக்கா குப்பை. இந்த மக்கா குப்பை தான் நமக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ நம்ம பள்ளிக்கூடத்தில் அதை பிரித்து போட்டுடுறோம், ஆனால் வேறு வழி இல்லாமல் அதை எரிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அது அரசு தான் நமக்கு வந்து இந்த மக்காத குப்பைகள் எல்லாம் எடுத்துக்கணும். இதை காட்டுப்பா, இந்த தொட்டி, அதே போல் இந்த ட்ரம், இந்த ரெண்டுலையும் தான் மக்காத குப்பைகள் பிளாஸ்டிக் எல்லாம் வந்து நம்ம வந்து போடுறோம். அடுத்து மதிய வேளையில் வந்து மாணவர்கள் வந்து சாப்பிடக்கூடிய அந்த உணவு பொருள்களை, ஏன்னா கண்ட இடத்துலையும் கொட்டுவாங்க. சாப்பாடு அப்படிங்கிறது எவ்வளோ பேர் இன்னைக்கு உலகத்தில் பார்த்தோம்னா உணவு இல்லாமல் ஒருவேளை உணவை சாப்பிட்டுட்டு இருக்கிறவர்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம நிறைய உணவை வந்து வீணடிக்கிறோம். நம்ம பள்ளிக்கூடத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் மாணவர்கள் வந்து உணவை வந்து கொட்டுறதில்லை, அதை வந்து தவிர்க்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் தவிர்க்க முடியாத அளவில் அந்த உணவுகள் வந்து இந்த கல்லில் இந்த நீர்த்தேக்க தொட்டிக்கு பக்கத்துலேயே இந்த கல் வச்சுருப்பாங்க, இதில் கொண்டாந்து கொட்டிடுவாங்க. இந்த உணவு என்ன ஆகும்னா இங்கே நிறைய நாய்கள் வந்து சாப்பிட்றோம். அடுத்து இப்போ இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நிற்கிதாப்பா மயில், ஒரு 3 மயில்கள் வந்து சாப்பிட்டுச்சு. ஆனால் பொதுவாக நம்ம சமைச்ச உணவை பொதுவாக மனிதர்கள் விலங்குகளுக்கு உணவு வைக்கக்கூடாது. அது இயற்கையாக கிடைக்கிற மாதிரி தான் பண்ணணுமே தவிர நம்ம வந்து உணவை வைத்து பழக்கப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் அதனுடைய பழக்க வழக்கங்கள் வந்து மாறிடும். இப்போ உதாரணத்துக்கு
ஒரு நாவல் பழம் நம்ம பள்ளிக்கூடத்துல வைக்கிறோம், வீட்டுல வைக்கிறோம்னா அதை பறவைகள் சாப்பிட்டுக்கணும். அப்படி மறைமுகமா தான் உணவு வைக்கணுமே தவிர நேரடியாக குரங்குகளுக்கோ இல்லைன்னா மனிதனையே எதிர்பார்த்து வாழக்கூடிய சூழல் வந்து விலங்குகளுக்கு வந்துடும். இருந்தாலும் இந்த உணவை நம்ம வீணாக்க கூடாதுங்கிறதுனால இந்த உணவை வைத்திருக்கிறோம். ஒரு உணவு கூட இருக்காது. இன்னைக்கு மதியானம் இங்க வந்து வச்ச உணவு மறுநாள் பார்த்தோம்னா ஏதோ ஒரு விலங்குகள் வந்து சாப்பிட்ரும். இப்ப கூட ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்க, ஒரு குழந்தை வந்திருக்கிறாங்க, அவங்களும் சாப்பிட தான் வந்திருக்காங்க போல இருக்கு. ஓகே, நன்றி. இந்த 3 மயில்கள் தான் இவ்வளவு நேரம் உணவு சாப்பிட்டது. நம்ம அந்த வீடியோ பதிவு எடுக்க போனதுனால அவங்க தள்ளி போய் அங்க உட்கார்ந்துருக்கிறாங்க. கழிவறைகள் நம்மளுடைய பள்ளிக்கூடத்துல இந்த கழிவறைகள் வந்து எல்லா மாணவர்களுக்கும் போதுமான அளவு மிக சிறப்பான சுகாதாரமான கழிவறைகள் வந்து இருக்கு. அதை இப்போ நம்ம நேரடியாகவே வந்து பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம இந்தியாவில் கழிவறை பயன்படுத்தாத மக்களும் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். நம்ம கழிவறை இல்லாத வீடே இல்லை அப்படிங்கிற நிலையை வந்து நம்ம வந்து உருவாக்க வேண்டும். அதில் இது ஆண் ஆசிரியர்களுக்கான கழிவறை. அப்படி உள்ள அப்படி வந்துரு கட் பண்ணு. இது ஆண் மாணவர்களுக்கான சிறுநீர் கழிக்கும் இடம். இதுவும் ஆண் மாணவர்களுக்கான சிறுநீர் கழிப்பிடம். இது மாணவர்களுக்கான ஆண் மாணவர்களுக்கான கழிவறை உள்ளர காட்டு. எல்லாமே தூய்மை செய்வதற்கான இந்த டெட்டால் கெமிக்கல் எல்லாமே இங்க இருக்கு. மிக தூய்மையான முறையில கழிவறை இருக்கு. இது மாணவிகளுக்கான சிறுநீர் கழிப்பிடம். இது மாணவிகளுக்கான சிறுநீர் கழிப்பிடம் மற்றும் கழிவறை. காமியோடு இதுவும் மாணவிகளுக்கான சிறுநீர் கழிப்பிடம் மற்றும் கழிவறை. மாணவிகளுக்கான சிறுநீர் கழிப்பிடம் தூய்மையாக பராமரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பெண் ஆசிரியர்களுக்கான கழிவறை. வணக்கம். இந்த கழிவுங்கிற தலைப்புல நம்ம இன்னைக்கு நிறைய நெகிழிகளை வந்து பயன்படுத்துகிறோம். நம்ம பள்ளிக்கூடத்தை பொறுத்த வரைக்கும் நெகிழிகளை வந்து நம்ம வந்து தடை செய்திருக்கிறோம். இப்போ வந்து நம்ம பள்ளிக்கூடத்தில் தேநீர் குடிக்கிறதுக்கு அல்லது ஒரு சிற்றுண்டி சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் பள்ளிக்கூடத்தில் வந்து நெகிழியை பயன்படுத்தாமல் நம்ம இது போல் சில்வர் குவளைகள் தட்டுகளை மட்டும்தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அடுத்து வகுப்பறைகளில் வந்து குப்பைகளை கொட்டுறதுக்கு வந்து நெகிழி குப்பை தொட்டிகளை பயன்படுத்துறதுல எல்லா வகுப்புகளுக்கும் மக்கக்கூடிய இரும்பிலான ஆன குப்பை தொட்டிகளை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அடுத்து நம்ம குடிநீர், மனிதர்களுக்கு மிக முக்கியமானது வந்து குடிநீர். இந்த பிளாஸ்டிக் நெகிழியில வந்து குடிநீர் குடிக்கும் பொழுது நிறைய புற்றுநோய்கள் வர வாய்ப்பு இருக்கு. நம்ம பள்ளிக்கூடத்துல நிறைய மாணவர்களை இந்த சில்வர் குவளைகள்ல தண்ணீர் குடிக்கிறதுக்கு வந்து மாணவர்களை வந்து நம்ம பழக்கி இருக்கிறோம்.
அடுத்ததாக சுவர் ஓவியத்தின் மூலமாக நம்முடைய பள்ளிக்கூடத்தில் மரம் வளர்க்கிறத பற்றின ஒரு விழிப்புணர்வு சுவர் ஓவியம் வரையப்பட்டிருக்கிறது, மரம் வளர்ப்பு தொடர்பாக. அடுத்து பிளாஸ்டிக் நெகிழி ஒழிப்பு தொடர்பாக சுவர் ஓவியம் வரையப்பட்டிருக்கிறது. அடுத்து பார்க்கலாம் வாங்க. அப்படியே வா. அப்படியே பார்த்து அப்படி எடுத்துக்க. எடுத்துக்கிட்டு இருக்கியா? இது நிறைய கடல்வாழ் உயிரினங்கள்லாம் இன்னைக்கு நம்ம பயன்படுத்திட்டு போடுற நெகிழினால நிறைய கடல்வாழ் உயிரினங்கள் வந்து இழந்துகிட்டு இருக்கு, கடல் பறவைகள்லாம் இழந்துகிட்டு இருக்கு. அதை விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக ஒரு சுவர் ஓவியம் வந்து நம்ம தேசிய பசுமை படை மூலமாக வரைஞ்சிருக்கிறோம். நன்றி.